Hi friends, நம்ம சேனல்ல நிறைய பேர் plot related informationக்காக subscribe பண்ணிருக்கீங்க. கமெண்ட்லயே நிறைய பேர் purchase பண்றதுக்கான லொகேஷன் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்றேன். செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக போறேங்க. GST ல போறதுதான் பிளான் இருந்துச்சு. பட் நவ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்தக்காக மேடவாக்கம் இந்த ரூட் எடுத்து மாம்பாக்கம்ல கனெக்ட் பண்ணி நல்ல பிளேசஸ் இருக்கான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரூட் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம போற வழியில நான் உங்களுக்கு சில பிளேசஸ் எல்லாம் காமிக்கிறேன். அந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வந்து சித்தாலப்பாக்கம் லேக் பக்கத்துல இருக்கோம். இதை தாண்டி போனாதான் பிரெஞ்ச் டவுன் வரும். வழியா தான் நம்ம போறோம். வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சித்தாலப்பாக்கம் டு மாம்பாக்கம் கனெக்ட் பண்ற ரோட். இது வந்து கோவிலஞ்சேரின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து நம்ம ரைட் எடுத்தா மாடம்பாக்கம் வரும். அப்படியே அகரம் தென் கனெக்ட் ஆயிட்டு கேம்ப் ரோட் கனெக்ட் ஆயிடும் அந்த ரோடு. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா தான் போக போறோம். பிரெஞ்ச் டவுன் ப்ராஜெக்ட் வந்து கோவிலஞ்சேரின்ற லொகேஷன்ல இருக்கு. அது ஃபிளட் ஜோனா இல்ல, சோ நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த ரோடு உள்ள போனாதான் பிரெஞ்ச் டவுன் ப்ராஜெக்ட் வரும். டெவலப்பிங் ஜோன் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடுங்க அங்கெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஆல்ரெடி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு. சோ இது நல்ல டெவலப் ஆகிற லொகேஷன் தான். ஃபிளட் அதிகமா இங்க நிக்காது. சோ நீங்க தைரியமா இதை செக் பண்ணி பார்க்கலாம். மாம்பாக்கம் ஜங்ஷன் தாண்டி வந்துட்டோம். அங்க ஸ்ட்ரெயிட்டா ரோட் கிடையாது, யூட்டர்ன் எடுத்து தான் வரணும். இப்போ டுவர்ட்ஸ் கேளம்பாக்கம் போயிட்டு அங்க போய் யூட்டர்ன் எடுக்கணும். இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா சோனலூர் புதுப்பாக்கம் போற ரோடு. அது அங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க முடிஞ்சா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நல்ல லொகேஷன் தான். இந்த ரோட்ல ரொம்ப அதிகமா ஹெவி வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நிறைய நடக்கிறதுனால ஹாலிடே டைம்லயும் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். நம்ம இப்போ மாம்பாக்கம் ஜங்ஷன்ல இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா போனா வண்டலூர். பட் நம்ம வண்டலூர் போகாம லெஃப்ட் எடுக்க போறோம். அது என்ன ரோடுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஜங்ஷன் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும்னா கூகுள் மேப்ஸ்ல SBI OA யூனிட்டி என்க்ளேவ்ன்ற கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. அது பக்கத்துல இருக்க மாம்பாக்கம் ஜங்ஷன் தான் இது. ரைட் ஹேண்ட் சைட்ல எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதாங்க, மாம்பாக்கம் பக்கா இதான் மாம்பாக்கம் ஜங்ஷன். ஸ்ட்ரெயிட்டா போனா வண்டலூர். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகாம லெஃப்ட் எடுக்கணும். இந்த ரோடு எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா காயா சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகுது. அந்த வழியில வேற என்ன பிளேசஸ் இருக்கு, அங்க டெவலப்மெண்ட் இருக்கா சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இது ஃபுல்லா காடா தான் இருக்கு. இப்போதைக்கு இது ஃபாரஸ்ட் நோட்ல ரோட் போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல நல்ல டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம ப்ராப்பர்ட்டி அங்க வச்சிருந்தோம்னா அதோட வேல்யூவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பெரிய பிளாட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிட்டிக்குள்ள பிரைஸ் அதிகமா இருக்கனால கொஞ்சம் இந்த மாதிரி அவுட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பிளாட்டும் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடும் கட்டிக்கலாம். இந்த நீளமான ரோடு எங்க போய் கனெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு செங்கல்பட்டு கனெக்ட் பண்ற ரோட்ல தான் போய் முடியும். இந்த இடம் ஃபுல்லா கிராமம் மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா வெண்பேடு, சின்ன காயார்னு நிறைய ஊருங்கெல்லாம் இருக்கு. இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட். இது எல்லாமே நம்ம பையா பைஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி பாத்தீங்களா, நம்ம இருக்கிறது ஓஎம்ஆருக்கு பக்கத்துல. அதிகமா யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். சுத்தி ஃபார்ம் லேண்ட்லாம் இருக்கிறதுனால இன்னும் 5 இயர்ஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஏதாவது ஃபார்ம் லேண்டோ இல்ல பிளாட்ஸோ கிடைச்சதோ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். பெரிய கம்பெனிஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுனால ரேட் கொஞ்சம் நாமினலா கிடைக்கும். நம்ம கிட்ட மணி இருந்துச்சுன்னா நம்மளும் இந்த இடத்துல ஃபார்ம் லேண்ட் அந்த மாதிரி ஏதாவது வாங்க ட்ரை பண்ணலாம். எங்க ரிலேட்டிவ்ஸ் இங்க தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போலாம். ஷூர். ஹாய், செங்கல்பட்டு போலான்னு நினைச்சோம். சரி, GST வழியா போக வேண்டாம், கொஞ்சம் இன்டீரியர் வழியா போலாம், அங்க இருக்க லொகேஷன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைச்சோம். நல்ல வெயில், 12 மணி நேரம்.
நீங்க கேக்குறீங்க இல்லையா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு லொகேஷன் ரெஃபர் பண்ணுங்க அங்க பிளாட் வாங்குறதுக்குன்னு கேக்குறீங்க. சிட்டிக்குள்ள 5500 கிட்ட வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி லொகேஷன் இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா காயார்னு, இங்க உங்களுக்கு 3000 2500 அந்த ரேஞ்ச்ல கிடைச்சிரும். கொஞ்சம் நல்லா டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி மைக் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ப்ரமோட்டர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல ஒரு பெரிய லேண்ட் வாங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இந்த லொகேஷன்ல இருந்தும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான், இந்த லொகேஷன்ல இருந்தும் OMR கிட்ட தான். ஆனா என்ன நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய ப்ரமோட்டர் வந்துட்டாங்கன்னா இந்த பிரைஸ் எல்லாம் ஷூட் அப் ஆயிடும். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த லொகேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது பக்கத்துல கொளத்தூர்னு வரும், அந்த லொகேஷனும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். மேலக்கோட்டையூர், கீழக்கோட்டையூர், சோனாலூர், புதுப்பாக்கம் இந்த லொகேஷன்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். எனக்கு அதிகமா மெயில்ஸும் அனுப்புறீங்க. உங்க மெயிலுக்கான ரெஸ்பான்ஸை நான் நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். பாய். ஒரு ஃபார்ம் லேண்ட், பெரிய ப்ராப்பர்ட்டி இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த லொகேஷனை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்ட மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணிட்டேன். இப்ப பர்சனல் vlog தான். கோவில் போறதுக்காக தான் செங்கல்பட்டு போயிருந்தோம். நாங்க எப்பவுமே செகண்ட் ஹாஃப் தான் போவோம், அப்பதான் கூட்டம் இருக்காது. என் ஹஸ்பண்ட் அண்ட் சன் 2 பேருமே ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ் பண்றவங்க. நான் அப்படியே ஆப்போசிட். பட் இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, நானும் கோவிலுக்கு போவேன். கோவிலுக்கு போனா எப்பவுமே கண்ணாடி வளையல் வாங்குவேன், போடுறனோ இல்லையோ வாங்கி வச்சுப்பேன். சூஸ் பண்றியா? நல்லா இருக்கா இந்த வளையல்? பாருங்க கலரும் போவாது, நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? மயில் நிறத்துல ஜிபே இருக்கா? இது நல்லா இருக்கும். வரும் ஒரு 13 வளையல் இது வாங்குவோம் ஒண்ணு. இது நல்லா இருக்கும் காலையில. இப்பதான் புதுசாவே போகுது. இது தண்ணி பட ஷைனிங் ஆயிடும், நல்லா இருக்கும். காலையில உடையாது. இதுனாச்சும் லேசா இருக்கனால நீளம் நிறைய இருக்கு. வேற கலர் தான், ரெட்டு, மெரூனு, பச்சை, 3-4 கலர் தான் வரும். ஒயிட் கலரு, மெரூனு, ரெட்டு, பச்சை, மயில் கலர். இந்த நேரத்துல இருக்கா அழகான வேற சேஞ்ச் ஆகும். அங்க இருந்த எல்லா கடையிலுமே ஒரு செட் வாங்கிட்டேன். ஆன்லைன்ல வாங்காம இந்த மாதிரி ரோட் சைட் செல்லர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க, அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் கலரும் சொல்லுங்க. வீட்ல இருந்து லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். You win.